விஜயும் காவேரி வெண்ணிலா மாமாவ பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப விஜய்க்கு ஒரு கால் வருது. அவங்க "சார் வெண்ணிலா மாமா எங்க இருக்காங்கன்னு சொல்லி நாங்க கண்டுபிடிச்சுட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே "ஓ! சந்தோஷமான விஷயம். எந்த அட்ரஸ்ன்னு எனக்கு அனுப்பி விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி கிட்ட விஜய் சொல்றாங்க, "வெண்ணிலா மாமா இருக்கிற இடத்த நான் சொன்னேன்ல டிடெக்டிவ் ஏஜென்சி அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க. இப்ப நான் போய் பார்த்துட்டு வரேன். அவர மிரட்டி உண்மைய வர வைக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜய் சரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமாவ மிரட்டி அவங்கள வந்து ஒரு இடத்துல அடைச்சு வைக்கிறாங்க. அதுக்கு குமரன், நிவின் வந்து ஹெல்ப் பண்றாங்க. இன்னொரு பக்கம் கரெக்ட்டா மீடியாவுக்கெல்லாம் கால் பண்ணி பசுபதி வீட்டுக்கு வர வர சொல்றாங்க. மீடியாலாம் பசுபதி வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. "எதுக்காங்க என் முன்னாடி என் வீட்டு முன்னாடி எல்லாரும் வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்கறாங்க. "தெரியல சார். விஜய் தான் கால் பண்ணி இங்க வர சொல்லியிருக்காரு. அவர் ஏதோ வெண்ணிலா சூசைட் பண்ண விஷயத்த பத்தி ஏதோ சொல்ல போறாராம்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே பசுபதி ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வெண்ணிலா மாமாவ கூப்பிட்டுட்டு குமரன், நிவின், விஜய் எல்லாருமே வர்றாங்க. வந்தோனே பசுபதி "என்னாச்சு? வெண்ணிலா மாமா ஒரு வேளை உண்மைய சொல்லியிருப்பானோ?" அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நான் வெண்ணிலா மாமா கிட்ட நீங்க நடந்த உண்மையெல்லாம் சொல்லுங்க விஜய் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே இது வரைக்கும் விஜய் மேல போட்ட பழி எல்லாம் பொய். எல்லாமே வந்து இந்த ஆளு சொல்லி தான் வந்து நாங்க விஜய் மேல பழி சுமத்துனோம். இந்த ஆள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா சொல்றாங்க. இவங்க மிரட்டி இப்படிலாம் பண்ண சொல்லியிருப்பாங்க. இவங்க சொல்றத நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க. இல்ல யாரும் இவங்கள மிரட்டி இதெல்லாம் பண்ணல. வெண்ணிலாவ மேல இருந்து கோவத்துல தள்ளி விட்டது இந்த ஆளு தான். ஆனா பழி தூக்கி விஜய் மேல போட்டாங்க. இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் வந்து இந்த ஆள் சொல்லி தான் நடந்தது. விஜய் தம்பி மேல எந்த தப்பும் இல்ல. விஜய் தம்பி நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா சொல்றாங்க. இத கேட்டு பசுபதி ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. அவனும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உண்மை. வெண்ணிலா சூசைட் பண்ணிக்கல. கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துல வந்து பசுபதிய அரெஸ்ட் பண்றாங்க. உடனே வெண்ணிலா மாமா இவங்களுக்கு பயந்து தான் நான் உங்க மேல பழி சுமத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்ட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. அந்த இடத்துக்கு காவேரி வர்றாங்க. விஜய் மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு விஜய வெளியில விட்டுர்றாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.